But if you close your eyes. ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து நிவேதா இருக்காங்க. அவங்க வந்து ஐஎம் போத்டே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்களோட கேட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி தான் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் நிவேதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஸோ உங்களை பத்தி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, 10th 12th யூஜி அந்த மார்க்ஸ்னா எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க, அப்புறம் கேட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க? ஓகே. ஸோ ஹலோ, என் பேர் நிவேதா வானதி. நான் தூத்துக்குடியில இருந்து வரேன். நான் 10th வந்து 65% வச்சிருக்கேன் அண்ட் 12th 62% வச்சிருக்கேன். யூஜி நான் வந்து இன்ஜினியர், ஸோ 8.17 சிஜிபிஏ வச்சிருக்கேன். என்சிஓபிசி அண்ட் கேட்ல வந்து 83.69 பர்சன்டைல் வச்சிருக்கேன். அண்ட் நான் ஐஎம் போத் கயா, ஐஐடி ஜோத்பூர் அண்ட் கிளிம் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என் ப்ரொஃபைல். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேட் எக்ஸாம் எம்பிஏ பத்தி இதை பத்திலாம் எப்படி தெரிய வந்துச்சு? ஓகே. ஸோ என்னன்னா, என் அப்பா வந்து டாக்டரேட் இன் மேனேஜ்மெண்ட் பிட்ல இருந்து, ஸோ பிட் ராஞ்சில அவங்க வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட் வாங்கினாங்க யூஎஸ்ஏல. அவங்க கூட வந்து அவங்க ஒரு 2 இந்தியன்ஸ் தான் இதுவரை வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுல வந்து 2வது இந்தியன் வந்து ஐஎம் கோழிக்கோடோட அலுமினி. சோ அப்போ என் அப்பா அந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இது நடந்தது நான் 6th கிரேட் படிக்கிறப்போ. சோ அப்பல இருந்தே என் அப்பா வந்து ஐஎம் அங்க எப்படி இருக்கோ அவங்க அவங்க கூட வந்த அந்த அவங்க வந்து ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ வந்து எனக்கு ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. அது மாதிரி அவங்க வந்து படிச்ச இடங்கள்ல அவங்களோட ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ஐஎம்மோட ப்ரொஃபசர்ஸ் தான் விசிட்டிங் ப்ரொஃபசர்ஸா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணி நான் அதுல கெயின் பண்ண நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் எனக்கு ஐஎம் போகணும்னு ஒரு கனவா ஆச்சு அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எப்படி காலேஜ் முடிச்ச பிறகே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ ஏன் இனிஷியல் பிளான் என்ன இருந்ததுன்னா, நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ வந்து போடலாம் அந்த மாதிரி தான் நான் பிளான்ல இருந்தேன். ஏன்னா நான் யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆயிருந்தேன். நம்ம அந்த ஐடி கம்பெனி போவோம், சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் மெதுவா எம்பிஏ போவோம், அந்த அந்த ஒரு பிளான்ல தான் இருந்தேன். ஆனா ஒரு பாயிண்ட்ல இந்த ஐடி கம்பெனிஸோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுல அப்போ எனக்கு வந்து ஜாயினிங் லெட்டர் வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு வரதுக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, ஒருவேளை இது வரலைன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி. சோ ஒரு நாள் சடனா அப்பதான் நான் கேட்டுக்கு வேற ரொம்ப அப்ளை பண்ணணும்னு பண்ணல, ஒரு சரி பண்ணி வைப்போன்னு ஒரு பேக்கப்பா பண்ணதான் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன் கேட்டுக்கு. சரி அப்ப நம்ம இந்த சைடு எடுத்துருவோம்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுதான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். நீங்க காலேஜ் என்ன படிச்சதா சொன்னீங்க? இன்ஜினியரிங், நான் நான் இன்ஜினியரிங்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். சரி சரி. ஸோ அப்போ இப்படிதான் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் ஃப்ரீ செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா, இல்ல எதுவும் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி படிச்சீங்களா? இல்ல, நான் ஃபுல் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்னா, பழைய புக் கடைகள் இருக்கும்ல நம்ம ஊர்ல எல்லாம், அங்க போய் நான் வந்து கேட் புக்ஸ் வாங்கினேன். என் அப்பாட்ட சொன்னேன். சோ என் அப்பா என்னை கூட்டு போய் எனக்கு இந்த கேட் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு ஒரு புக்கு மாதிரி. எனக்கு அந்த புக்கு பார்த்தோன்னே ரொம்ப, என்னடா இவ்ளோ பெருசா இருக்கு, நம்ம இதை எப்படி படிச்சுக்க போறோம். அதுவும் ரொம்ப கம்மி டைம். நான் காலேஜ் முடிச்சது ஏப்ரல்ல, அதுக்கப்புறம் டக்குன்னு நவம்பர்ல, ரொம்ப கம்மி டைம்ல நம்ம எப்படி இவ்ளோ பெரிய புக்க படிக்க போறோம்னு ரொம்ப நான் அப்படி கைவிட்டேன் அந்த இடத்துலயே இந்த மொத்த ப்ராசஸ. ஆனா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய பேஜஸ் வந்து என்னென்ன டாபிக்ல எவ்வளவு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னு ஒரு கைட் மாதிரி போடுறாங்க, அவங்களோட அசம்ஷனை வந்து போடுறாங்க. சோ நான் அதை வந்து எல்லாத்தையும் எடுத்தேன். சோ எடுத்து அந்த டாபிக் வைஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால மட்டும்தான் என்னால ப்ரிப்பேர் பண்றதே முடிக்க முடிஞ்சது.
அது மாதிரி நான் செகண்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து பாஸ் கேட் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி ஒரு 2 hours 3 hours இந்த மாதிரி வீடியோஸா இருக்கு யூடியூப்ல. நீங்க ஃபைண்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து பார்ப்பேன். அவங்க வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் வச்சு ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மோஸ்டா நான் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, எல்லா கேட் பேப்பர்ல இருக்க கொஸ்டினோட மாடலும் சேம். ஆனா நம்ம அதை அப்ரோச் பண்ற விதம் வந்து வேற. அவங்க என்ன குவான்டிட்டி கேட்டிருக்காங்கங்கிறத பொறுத்து நம்ம அந்த ப்ராப்ளம அப்ரோச் பண்ணுவோம். சோ அந்த ப்ராப்ளமோட மாடல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம அதை ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். சோ நான் பாஸ் பேப்பர்ஸ் வச்சுதான் மோஸ்டா ஒர்க் பண்ணேன். சோ இப்படிதான் என் ப்ரிப்பரேஷன் இருந்தது. ஓகே. ஸோ நீங்க வாங்கின புக்ஸ் என்ன புக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? நீங்க வாங்குனீங்களா புக்ஸ்? ஓகே. சோ அது ரொம்ப ரேண்டமான புக்ஸ். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல எல்லாருக்கும். ஆமா. அதான் அப்புறம் நீங்க யூடியூப் சேனல்ல பாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் சொல்யூஷன் வீடியோ பார்த்தேன். அது எந்த சேனல் பார்த்தீங்க? அது பைஜூஸ் இந்த மாதிரி கோச்சிங் சேனல்ஸ் எல்லாமே மோஸ்டாவே போட்டிருக்காங்க. சரி சரி. மோஸ்டா நான் பைஜூஸோட வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன். அவங்க நல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டிருந்தாங்க. கண்டினியூஸா அவங்க வருஷக்கணக்கா போட்டுட்டு இருக்கனால எனக்கு அவங்க கிட்ட நிறைய வீடியோஸ் கிடைச்சது. நான் அதுல பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸை வச்சு ஒரு நாளைக்கு நீங்க எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க? லைக் ஈச் செக்ஷனுக்குமே எவ்வளவு டைம் அலோகேட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இப்போ செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு நம்ம எப்படி எல்லாம் படிக்கிறது பிளான் பண்ணணும் அந்த மாதிரி கேட்குறேன். சோ இப்போ வேர்பல் ரீசனிங் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஸ்கூல்ல இருந்தே கொஞ்சம் எனக்கு அந்த சைட்ல வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து அதுக்கு ரொம்ப எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. சோ நான் வேர்பல்ல வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. அது மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் வந்து நான் ரீசெண்டா தான் படிச்சிருந்தேன். சாரி கைஸ், என் ஃபோன். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் வந்து நான் எதுக்கு படிச்சிருந்தேன் அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ல வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் காலேஜ்ல வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுல வந்து எங்களுக்கு லாஜிக்கல் சொல்லி கொடுத்தாங்க. சோ நான் அதை வந்து நல்லா பார்த்துட்டனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து குவான்டிடேட்டிவ்ல. ஏன்னா நான் ரொம்ப மேக்ஸ்ல வீக். எனக்கு மேக்ஸ்னாலே அலர்ஜி. எனக்கு அவ்வளவுதான். அதனால நான் ரொம்ப ரொம்ப குவான்டிடேட்டிவ்ல தான் இது பண்ணேன். குவான்டிடேட்டிவ் தான் நான் ரொம்ப பார்த்தேன். சோ அது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஒரு டாபிக் பார்ப்பேன். அப்புறம் எனக்கு அந்த டாபிக் போர் அடிச்சோடனே நான் அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, அடுத்து எனக்கு எந்த டாபிக்ல எனக்கு அடுத்து டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை பார்ப்பேன். நான் வந்து நைட் அவுல். என்னால காலையில வேகமா எந்திரிக்கிறது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா நைட் வந்து என்னால ஹோல் நைட் கூட எந்திரிச்சிருக்க முடியும். சோ நான் எனக்கு ஒரு டாபிக்ல எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு என் மைண்ட் வந்து அந்த டாபிக்ல ஃபிக்ஸ் ஆகுதோ அவ்வளோ டைம் நான் அந்த டாபிக் பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னா நான் டக்குன்னு டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவேன். சோ என் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா அகைன் அந்த டாபிக் போகும். ஒரு மாதிரி நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஷஃபிள் ஆகி தான் பார்த்துட்டு இருந்தேன். சோ அப்படிதான் என்னோட ஷெட்யூல் இருந்தது. ஓகே. ஸோ மெயினா இப்போ மேக்ஸுக்கு நீங்க எப்படி பிளான் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு வீக் செக்ஷன் குவான்ஸ்ன்னு சொன்னனால, ஸோ அந்த வீக் செக்ஷனை எப்படி நீங்க செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ற அளவுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? சோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ப்ராபபிலிட்டி செட்ஸ் இந்த மாதிரி டாபிக் இருக்குன்னா, அதுல வந்து பாஸ் பேப்பர்ஸ் பாக்குறப்போ எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளம் நான் பார்த்துட்டேன்னா இந்த ப்ராப்ளம் என்னால 100% அட்டென்ட் பண்ண முடியுங்கிற ப்ராப்ளம்ஸ். சோ அந்த ப்ராப்ளம்ல வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா என்னால அந்த ப்ராப்ளம்ல வந்து ஸ்கோர் பண்றது வந்து ஈஸிங்கிறனால அந்த மாடல்ல வந்து நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணேன் கண்டினியூஸா. அது இந்த புக்ஸ்ல இருக்க ப்ராப்ளம், மறுபடி ஆன்லைன்ல நிறைய மார்க்ஸ் போட்டேன். அந்த மார்க்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ்ல வர ப்ராப்ளம்ஸ்லாம் நான்
சால்வ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல நான் வந்து ஸ்ட்ராங் ஆன அப்புறம் தான் லாஸ்ட்ல தான் என் வீக்கான செக்ஷன்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நான் ரொம்ப பயந்துட கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா நர்வஸ் ஆயிட்டா எல்லாமே சொதப்பிரும். அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு எது என் ஸ்ட்ரென்த்தோ அத நான் நீட்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுல மட்டும்தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். சோ அப்படிதான் என்னோட ஷெட்யூலே இருந்தது. எனக்கு எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைச்சேனோ அத நான் ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் வரும்போது நீங்க எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுத்தீங்க? அதுவும் ஃப்ரீ ரிசோர்ஸே எடுத்தீங்களா இல்ல அது எதுவும் பே பண்ணி மார்க் டெஸ்ட் மட்டும் இல்ல வாங்க? பேப்பர்ல நான் வந்து என்ன பண்ணேன்னா நம்ம அகைன் கூகுள்லயே ஃப்ரீ கேட் மார்க்னு போட்டா ஒவ்வொரு வெப்சைட்ல ஒவ்வொரு மார்க் இருக்கும். சோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி ஒரு 2 பேப்பராவது போடுற மாதிரி வச்சிருந்தேன். அது மாதிரி நான் என் போன்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஜிமேட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி. சோ இப்ப ஜிமேட்டும் கேட்டும் கிட்டத்தட்ட அது சேம் தான். நம்ம ஒரே விஷயங்கள் தான் படிக்க போறோம். சோ நான் ஜிமேட் ஆப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதுல நான் வந்து ரெகுலரா இப்ப நம்ம போன் பாக்குறோம், நம்ம வேற ஏதோ ஒரு சோசியல் மீடியா ஆப்போ ஏதோ பாக்குறதுக்கு இதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த ஆப்ஸ்ல நான் நிறைய போட்டுட்டு இருந்தேன். சோ இப்படிதான் இருந்தது. நான் ஒரு நாளுக்கு ஒரு 2ல இருந்து 3 மார்க் கண்டிப்பா போட்டுருவேன். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓவராலா எவ்வளவு மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி? ஒரு எக்ஸாம் போறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மார்க்ஸ் கிட்ட நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரி. அப்புறம் ஓகே, இதெல்லாம் நம்ம நல்லா ப்ரிப்பேர் வந்து எக்ஸாம் போகும்போது அங்க இருக்கிற ப்ரெஷர் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? அங்க ஐயோ எக்ஸாம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸாம்னாலே ரொம்ப பயம். அதுவும் இது பேசிக்கலி நம்ம லைஃப் பத்தின எக்ஸாம் எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவுதான். நான் விட்டா கொஞ்ச நாள்ல அந்த இடத்த விட்டே ஓடிப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு மைண்ட் ஆயிருச்சு. இன்னொன்னு அங்க நான் போற இடத்துல ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சவங்களா வேற இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம எக்ஸாம் லொகேஷன் நம்ம லொகேஷன் தான் கொடுத்துப்போம். சோ அங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க. தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இன்னும் நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கலாம் எப்படிப்பட்ட படிப்பாளிகள்னு நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க அட்டென்ட் பண்றாங்க. நம்ம அவங்க கூட கம்பீட் பண்ண போறோம். இது எங்க ஒர்க் ஆக போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆயி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லா கடவுள வேண்டிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன் எக்ஸாம. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ண அப்புறம்ல என் கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஹால்ல இருக்க மத்த எந்த இது மேலயுமே இல்ல. நம்ம பேப்பர் நம்ம இத ஒழுங்கா பண்ணிரணுங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. அது மாதிரி இப்ப நான் வேற எதையும் யோசிச்சேன்னா, நான் இங்க டைம் மேனேஜ்மென்ட்ல கோட்ட விட்டுருவேனோன்னு வேற எனக்கு ரொம்ப பயம். அதனால நம்ம எதையுமே யோசிக்க கூடாது. நம்ம என்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்ளம்க்கு இவ்ளோ டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னா, அதுக்குள்ள இந்த ப்ராப்ளம கண்டிப்பா முடிச்சிரணுங்கிற ஒரு ஒரு குறிக்கோளோட நான் வந்து அந்த எக்ஸாம் எழுதினேன். யாஹ்! சரி சரி ஓகே. அங்க எப்படி நீங்க மார்க்ல பண்ண மாதிரி எல்லாமே அங்க எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சா? சோ நான் நான் என்னால அஃப்கோர்ஸ் ஃபுல்லா பண்ண முடியல. இப்ப நம்ம மார்க் எழுதுறோம்னா நம்ம வீட்ல உட்கார்ந்திருப்போம். நம்மளோட ஒரு ஜோன்ல இருப்போம். நம்ம கம்ஃபர்ட் ஏரியால இருப்போம். அங்க வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் இடம்ல. நம்ம பக்கத்துல இருக்கவங்கலாம் வேக வேக வேகமா ஏதோ ஒண்ணு போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எழுதுவாங்க. அத பார்த்தோனே நம்ம பேப்பர் பார்த்தா பிளாங்க்கா இருக்கும். ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க வந்து அடிஷனல் ஷீட் அளவுக்கு ஏதோ ஒண்ணு எழுதிட்டே இருப்பாங்க. அத பார்த்தோனே எனக்கு போச்சு. நம்ம என்னமோ தப்பு பண்றோம் மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா நான் ஓரளவுக்கு சரி நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இந்த எக்ஸாம எப்படியாவது முடிச்சிரணுங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்லயே இருந்தது. நான் அப்படிதான் எழுதினேன். சரி சரி ஓகே. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு எந்தெந்த ஐஎம்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சு, அப்புறம் அதோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூ வந்து கிரேட் லேக்ஸ் சென்னை தான் அட்டெண்ட் பண்ணேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூவா போச்சு எனக்கு. நல்ல ஒரு இன்டராக்ஷனோட இருந்தது. நான் நல்லா என்னோட என்னோட ஸ்டாண்ட வந்து என்னால ரொம்ப ஃப்ரீயா வைக்க முடிஞ்சது. சோ அப்படி ஒரு இன்டர்வியூ தான் இருந்தது எனக்கு கிளிம்ல.
அது எடுத்த உடனே எனக்கு டக்குன்னு வந்து கேப் இன்டர்வியூ வந்துருச்சு. கேப் இன்டர்வியூ வந்து ரொம்ப லாங் இன்டர்வியூ. நான் இதுவரை இந்த சீசன்ல நான் அட்டென்ட் பண்ண எல்லா இன்டர்வியூஸ்லயும் ரொம்ப ரொம்ப லாங்கான இன்டர்வியூ வந்து கேப் இன்டர்வியூ. கேப் இன்டர்வியூ வந்து எனக்கு எல்லா ஜோன்ல இருந்தும் எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது. லாஜிக்கல்ல இருந்தது, என்னோட செல்ஃப் கொஸ்டின்ஸ் இருந்தது, அது மாதிரி மேக்ஸ் இருந்தது, அப்புறம் ஜிகே இருந்தது. இந்த மாதிரி எல்லா ஒரு ஏரியால இருந்தும் எனக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. நான் ஓரளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஏன்னா இப்போ இன்டர்வியூ வந்து நமக்கு தெரியல, மோஸ்டா லீடிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது தான் மோஸ்டா வந்திருந்தது. ஸோ நான் அதுவுமே நான் நல்லா தான் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் நான் அட்டென்ட் பண்ணதுலேயே ரொம்ப சின்ன இன்டர்வியூனா அம்ரித்சரோட இன்டர்வியூ. அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் 5 மினிட்ஸ் கூட அந்த இன்டர்வியூ இருந்ததான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியா இருந்தது. சும்மா ஒரு 2 3 கேள்வி கேட்டாங்க. ஓ, நீங்க மதுரையில இருந்து வரீங்களா, நீங்க எத்தனை கோயில் இருக்கு, இந்த மாதிரி கேட்டாங்க. கேட்டுட்டு இன்ஃபேக்ட் அவங்க செல்ஃப் இன்ட்ரோ கூட கேட்கல எனக்கு அம்ரித்சர்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு அப்படியே ஓகே அப்படி சொல்லிட்டு ப்ராபபிலிட்டியில ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகே நீங்க போலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ் கூட அந்த இன்டர்வியூ கிடையாது. ஆனா அடுத்து நான் நேர்ல இன் பர்சன் அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ரோடாக்கோட இன்டர்வியூ. ஸோ அது வந்து அகைன் நேர்ல நம்ம போயிட்டோம். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நேர்ல அந்த மொத்த இதுலயும். ஸோ அது எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. ஆனா நான் உள்ள போன உடனே அவங்க எனக்கு ரொம்ப நல்லா ஒரு கம்ஃபர்டபுளா என்ன பாத்துக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் என்னால நிறைய கேள்விகள் வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப டீப்பா இன்ஜினியரிங்ல இருந்து கேட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப வீக் ஏரியா இன்ஜினியரிங். ஸோ என்னால அது பெருசா பண்ண முடியலனாலும் அடுத்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா இந்த இன்டர்வியூ வந்து ஐஐடி ஜோத்பூரோட இன்டர்வியூ. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. நான் இங்க இருந்து ஏன் ஐடியா சொல்றேன்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. சோ அது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனா இருந்தது. சோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நான் இந்த மொத்த சீசன்ல ரொம்ப ரொம்ப பேடா பண்ண இன்டர்வியூனா அது விசாகப்பட்டினமோட இன்டர்வியூ. அது என்ன பண்ணாங்கன்னா, என் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இருக்கும்ல, இன்ஜினியரிங்கோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா வந்தாங்க. சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் என்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு அப்படியே வந்தாங்க. சோ பைத்தான், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம். நான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் ஒரு கிரெடிட்டுக்கு. சோ அதுல இருந்து கூட எனக்கு கேட்டாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மத்தபடி எனக்கு ஓகே தான். நான் எது நல்லா பண்ணேன்னு நினைச்சேன்னா அதை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சோ எனக்கு கொஞ்சம் ஃபைனா இருந்தது. ஓகே. ஸோ நீங்க இந்த இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நீங்க செல்ஃபா இந்த இன்டர்வியூக்கெல்லாம் எப்படி தனியா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? ஓகே. நான் கேட்டுக்கு வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஆனா நான் இன்டர்வியூக்கு வந்து ஒரு கோச்சிங் சென்டரோட நான் கொலாபரேட் ஆயிட்டேன். நான் ஒரு சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா அவங்க எனக்கு வந்து கிளாஸஸ் வைப்பாங்க. என்ன கிளாஸஸ்னா மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் வைப்பாங்க. ஸோ அது நான் படிக்கிறதுக்காக அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் ஒரு சில கேள்விகள் வந்து இவங்க கண்டிப்பா கேட்பாங்கன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். லைக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஒய் எம்பிஏ, ஒய் ஐஎம், நீங்க இன்ஜினியர் இருக்கீங்க அப்புறம் ஏன் எம்பிஏ படிக்க வரீங்க, அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அது மாதிரி நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணது என்னன்னா கரண்ட் அஃபேர். நிறைய நடந்துச்சுல, வார் நடந்துச்சு, அப்புறம் அந்த அயோத்தியா ராமர் கோயில், சோ பேடிஎம், இந்த மாதிரி நிறைய நடந்தது. சோ நான் அது எல்லாமே நான் அதை சுத்தி இருக்க எல்லா ஜிகே எல்லாமே படிச்சு வச்சிருந்தேன். அது மாதிரி ஜிகே வந்து நல்லா படிச்சு வச்சிருந்தேன். நம்ம இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் விஷயங்கள், அது மாதிரி சிஎம் யாரு, மினிஸ்டர் யாரு, கவர்னர், சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நீட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். சோ இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொன்னேன் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஒரு எம்பிஏ டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிறக்காக மார்க்கெட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். சோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, நம்ம ஐஎம்ஸ்னா அந்த ப்ரிப்பரேஷன் புக் கொடுப்பாங்கல்ல, பிஐ ப்ரிப்பரேஷனுக்கு. சோ அதுல இருக்க எல்லா டாபிக்ஸையும் நான் நீட்டா படிச்சு வச்சிருந்தேன். சோ இவ்வளவுதான் நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேரே ஆனேன். இதுல மோஸ்டா லீடிங் கொஸ்டின்ஸ் இருந்தனால
நான் எதுல முடிக்கிறேனோ அதுல இருந்து எடுப்பாங்க. சோ நான் அதெல்லாம் நீட்டா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம இதுல முடிச்சு அவங்க இதுல எடுக்கணுங்கிறத நான் அழகா எழுதி அதுதான் படிச்சிருந்தேன். கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லா இன்டர்வியூஸுமே இருக்கு. கரெக்டா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு Yeah, ஸோ நெக்ஸ்ட் yeah, அவங்க இதுல இருந்து கேட்கிற மாதிரி நம்ம correct. பண்ணிட்டோம்னாலே தான் இருக்கும். ஆமா. பட் வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ உங்க ப்ரொஃபைல் எடுத்துட்டோம்னா நம்ம 10th 12th எல்லாமே 6 8 அது அப்புறம் கேட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 80% வந்ததுதான். நிறைய பேருக்கு இந்த ப்ரொஃபைல்ல நிறைய ஐஏஎம் கால் வருமா அப்படின்ற டவுட். ஓகே. அது வந்து நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் இது அந்த ஜேர்னி கிராஸ் பண்ணி வந்தனால எந்தெந்த கால்ஸ் எல்லாம் நமக்கு வரும், எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஓகே. சோ இந்த மொத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து எனக்கே வந்து நம்பிக்கை கிடையாது எனக்கு ஐஏஎம்ஸ் எல்லாம் வரும்னு. ஏன்னா எனக்கு தெரியும்ல அகாடமிக் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லோ. நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்களே நம்ம அகாடமிக் ப்ரொஃபைல் லோவா இருந்தா நம்மளால பெரிய பெரிய காலேஜஸ்க்கு போக முடியாது. சோ எனக்கு ஐஏஎம் நான் போவேங்கிறதுல வந்து எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா நான் ஒரு 83 வாங்கிட்டேன்னொடனே என் மைண்ட் வந்து டக்குன்னு கிளிம், லிபா இந்த மாதிரிதான் போச்சு. அப்போ எனக்கு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஐஎம் கோழிக்கோடோட ஸ்டேஜ் 2 அந்த எஸ்ஓபி ஃபில் பண்ற ஃபார்ம். அது வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு. பிளாக்கில இருந்தே நம்மள வந்து கூப்பிடுறாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு உண்மையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தான் டக்குன்னு கேப் கால்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்ரித்சர் வந்தது, ரோட்டாக் வந்தது. நான் எல்லா ஐஐடியுமே அட்டென்ட் பண்ணேன் மோஸ்டா. அது மாதிரி ஐஎம் பாம்பே அட்டென்ட் பண்ணேன், விசாகப்பட்டினம் அட்டென்ட் பண்ணேன். சோ நான் என்ன கத்துக்கிட்டேன்னா உங்க மார்க்ஸை விட உங்களோட ப்ரொஃபைல் வந்து அந்த இடத்துல நல்லா பேசுது. சோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நீங்க இதுவரை என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அத உங்க அப்ளிகேஷன்ல நீங்க நீட்டா ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த ஐஎம்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. சோ அத வச்சு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மோர் தென் மார்க்ஸ்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மார்க்ஸ் இருந்தா உங்களால பெரிய ஐஎம் போயிருக்க முடியும். லைக் பிளாக்கி மாதிரி ஐஎம் எல்லாம் நீங்க போயிருக்கலாம். ஆனா மார்க்ஸ் இல்லைன்னா கூட உங்களால கண்டிப்பா ஐஎம் போக முடியும். வித் யர் ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்க நீட் ப்ரொஃபைல் இருந்தா உங்களால கண்டிப்பா ஐஎம் போகும். இந்த மாதிரி உங்களை மாதிரி செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எப்படி அவங்க ஸ்டடி பிளான்லாம் என்னவா இருக்கும்? ஓகே. சோ நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டோ நீங்க அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. சோ அதுல வந்து உங்க ஸ்ட்ரென்த் எந்த டாபிக், நீங்க எந்த டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் நீங்க ஸ்டார்ட் பண்ற போல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகே இதுதானே, இது ஈஸியா தான் இருக்கு. சோ இது ஈஸியா இருக்குன்னா அந்த ப்ராசஸே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா உங்களால கண்டினியூஸா ரொம்ப நல்லா பண்ண முடியும். சோ ஒரு நீட்டான ஒரு டைம் டேபிள், இந்த டாபிக் நான் இந்த நேரத்துக்குள்ள நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டாபிக் நீங்க முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா உங்களால முடிக்க முடியலன்னா கூட நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கு. அண்ட் அது உங்களுக்கு கண்டிப்பா வரும்னு நம்மளுக்கு தெரியாது. சோ ஒரு பாசிட்டிவிட்டியோட உங்க உங்களோட ஸ்ட்ராங் டாபிக்ஸ் என்னென்னயோ அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அது மாதிரி நிறைய மார்க்ஸ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸ் வந்து நிறைய பாருங்க. நிறைய மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே இந்த இந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நீங்க அட்டென்ட் பண்ற எல்லா மார்க்குமே இல்ல, மோஸ்டா உங்க பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸா தான் இருக்கும். சோ அது வந்துட்டாலே ஓகே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சோ அது மாதிரி அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் இன்னொன்னு பண்ணேன், ஆனா அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா இப்போ இப்போ வர 2024 கேட் வந்து கோழிக்கோட் ப்ரிப்பேர் பண்றாங்களா, ஐஎம் கோழிக்கோட். சோ ஐஎம் கோழிக்கோட் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த பேப்பர்ஸ் வந்து முக்கியமா பாருங்க. அது அஃப்கோர்ஸ் சிமிலரா இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த மாடல்
அவங்க எப்படி அந்த பேப்பரை அப்ரோச் பண்றாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிரும். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி நீங்க இப்போ செல்ஃபா பண்றப்போ கண்ணு கட்டி காட்டுல விட்ட ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், அது எதுவுமே தெரியாதுன்னா எல்லாமே கூகுள்ல இருக்கு. ஸோ யூ நாட் அலோன். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து செல்ஃபா படிக்கிறாங்க. அண்ட் அவங்க கூட வந்து கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க ஆன்லைன்ல. இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறப்போ அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எப்பவுமே ஒரு குரூப்பா வேணா ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது நீங்க பிளான் பண்ணது மிஸ் ஆயிடுச்சா? வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன்னா, நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப நான் வந்து ஸ்கூல் படிக்கிற போல ஒரு ஷோ நான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன். ஒரு பெரிய ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி. நான் ஆக்சுவலி அதை என் அப்ளிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றேன்னா, அங்க என்னோட கம்யூனிகேஷன், என்னோட நான் எப்படி ஒரு பப்ளிக்ட பிஹேவ் பண்றேன், அண்ட் என்னோட ஸ்டேஜ் ஃபியர், இது எல்லாமே போகுதுங்கிறத நான் வந்து காட்டுறேன்ல. இது வந்து ஒரு மேனேஜரோட முக்கியமான ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்ல வந்து நான் அதை மென்ஷன் பண்றனால என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு, நான் ப்ரூவ் பண்றேன். ஸோ உங்க அப்ளிகேஷன்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் என்னென்ன போட்டிருந்தேன்னா, நான் பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அதை நான் வந்து போட்டிருந்தேன். அது ஏன் போட்டிருந்தேன்னா, நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டீமா வேலை பார்த்திருந்தோம். ஸோ டீம் ஒர்க் போடுறதுக்காக நான் அது போட்டிருந்தேன். அது மாதிரி நான் இந்த போஸ்ட் பண்ணது போட்டிருந்தேன் கம்யூனிகேஷனுக்காக. அப்புறம் நான் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தேன் நிறைய செமஸ்டர்ஸுக்கு. ஸோ நான் அதை போட்டிருந்தேன். அந்த நான் இப்போ கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன்னா நான் லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க உங்களுக்கே தெரியாம. ஆனா அதுல வந்து நீங்க இன்னொரு விஷயம் கத்துப்பீங்க கண்டிப்பா. அதை வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்க அப்ளிகேஷன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸ் போட்டு உங்க கூட கனெக்ட் பண்ண வச்சாரு. அவருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதா சொல்லியிருக்கேன். நானும் என் அப்பா தேங்க் பண்ணேன். ஏன்னா என் அப்பா இல்லைன்னா நான் இங்கே இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன்ல. So of course. Don't worry, be happy.